ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து வீடியோ வரலன்னு சப்போர்ட் பண்ணாத விட்டுறாதீங்க. பாப்பாவுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இந்த சண்டே நிச்சயதார்த்தம். மறுபடியும் ஒரு 15 நாள்ல மேரேஜ். சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து மேரேஜ் பண்ணுறது வேலை எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். அதுக்காக சப்போர்ட் பண்ணாத விட்டுடாதீங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். என் உணர்விலே கலந்தவளே எபிசோடு 7. திருமணத்திற்கு வந்திருந்த உறவினர்கள் கண்ணனின் அந்த கடல் போன்ற பங்களாவில் வந்து தங்கியிருந்த எல்லாம் சிறிது சிறிதாக புறப்பட ஆரம்பித்தனர். அந்த பங்களாவில் பணிபுரியும் அத்தனை பணியாளர்களையும் கண்ணன் அழைத்து தன்னுடைய மருமகன் விஜய்க்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருந்தார். அனைவரிடமும் புன்னகையோடு அறிமுகம் ஆகிக் கொண்ட விஜய் அவர்களிடம் எந்தவிதமான பாகுபாடும் இன்றி நன்றாக பேச ஆரம்பித்து இருந்தான். ஒரு நாளிலேயே தங்களுடைய புதிய முதலாளியான விஜயை மிகவும் பிடித்து போய்விட அவர்களும் மிக நன்றாகவே சிரித்து பேசி பழகினர். நாங்க என்னமோன்னு நினைச்சோம். ஆனா எங்க சின்ன முதலாளி நீங்களும் ரொம்ப தங்கமானவர் என்று அந்த வேலைக்கார பெண்களில் யாரோ ஒருத்தி சொல்ல, அவர்களுக்கும் புன்னகை பதிலாக கொடுத்தான் விஜய். எங்க ஆதிரா அம்மா மாதிரியே ஐயாவும் தங்க மனசுக்காரர்தான் என்று தோட்ட வேலையில் இருக்கும் ஒருவன் சொல்ல, சற்றென்று அவனை பார்த்த விஜய் அவனுக்கு வேறு வழியின்றி ஒரு புன்னகையை கொடுத்தவன் மனதுக்குள் நினைத்தான், உங்க அம்மா நல்ல மனசுக்காரியாப்பா. சரி சரி, உன்னோட வாய், நீ என்ன வேணும்னாலும் பேசலாம் என்று மனதுக்குள் நினைத்த விஜய் அவர்கள் அனைவரிடமும் சற்று நேரம் பேசிக்கொண்டு இருந்துவிட்டு தன்னுடைய அறைக்கு மேலே போகலாமா என்று யோசித்தவன், ஐயோ வேண்டா சாமி, அவ கூட போய் ரூம்ல மல்லு கட்டிட்டு இருக்கிறதுக்கு இங்கேயே எங்கேயாவது சுத்திட்டு இருக்கலாம் என்று மனதுக்குள் நினைத்த விஜய் அந்த ஹாலில் பிரம்மாண்டமாக இருந்த அந்த பெரிய LED டிவியை வேலைக்காரர் ஒருவரிடம் ஆன் செய்ய சொல்லிவிட்டு அந்த சோபாவில் அமர்ந்து டிவி பார்க்க ஆரம்பித்தான். ஒரு மியூசிக் சேனல் ஒன்றை வைத்தவன் பாடலை கேட்டுக்கொண்டு கையிலும் உதட்டிலும் முணுமுணுத்து தாளம் தட்டிக்கொண்டே அந்த பாடலை ரசித்து கொண்டிருந்தான். எதர்ச்சியாக மீண்டும் ஹால் பக்கம் வந்த கண்ணன் ஆச்சரியமாய் நின்று பார்த்தவர் விஜயின் அருகே வந்தார். என்ன மாப்பிள்ள, ஹாலே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கீங்க? உங்க ரூம்ல டிவி இருக்குமே மாப்பிள்ள. அட, அது கொஞ்சம் சின்ன டிஸ்பிளேவா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 1 hour டைம் கொடுங்க மாப்பிள்ள, புது டிவி இதைவிட பெருசா கொண்டு வந்து மேலே மாட்டிட சொல்றேன் என்று கண்ணன் சொன்னார். ஐயோ சார், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார். நான் சும்மா நம்ம ஆளுங்க கூட நின்று பேசிட்டு இருந்துட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம்னு தான், வேற ஒன்றும் இல்லை சார் என்றான் விஜய். அப்படியா, சரிங்க மாப்பிள்ளை. நான் தனியா வீட்டில் ஹோம் தியேட்டர் ஒன்று பெரிய ரூம்ல போட சொல்லி இருக்கேன். உங்களுக்கு மியூசிக் எல்லாம் பிடிக்கும்னு அது சம்பந்தமா உங்களை வந்து அந்த ஹோம் தியேட்டர் கம்பெனிக்காரர் பார்ப்பாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லிடுங்க மாப்பிள்ள. உலகத்தரத்தில் அந்த அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் ஹனிமூன் போயிட்டு வந்த உடனே அந்த ரூம் தயாராக இருக்கும். சரிங்க மாப்பிள்ள, ஆதிரா வேற உங்களை காணாமல் தேடிட்டு இருப்பா. நீங்கள் இங்கேயே டிவி பார்க்குறதா இருந்தால் அவளையும் கூப்பிடுங்க. இல்லை நீங்கள் மேலே போகிறதுனாலும் சரிதான் மாப்பிள்ளை. எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்குது, முடிச்சுட்டு உங்களை அப்புறம் பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு கண்ணன் அங்கிருந்து நகர்ந்து விட ஐயோ எதையும் சொல்ல முடியாமல் மெல்லவும் முடியாமல் அங்கிருந்து சென்று கொண்டிருக்கும் கண்ணனையே பார்த்தவனாக மிக மெதுவாக முணுமுணுத்தான். எப்படிங்க சார், உங்க பொண்ணு என்னை காணாமல் தேடிட்டு இருப்பா, அப்படிதானே சார்? சரிங்க சார், சரிங்க. எங்க ரூமுக்கு போனா கைக்கு கிடைத்ததை தூக்கி அடிப்பால என்னமோன்னு நான் மேலே போக பயந்துட்டு இங்கேயும் அங்கேயும் உலாத்திட்டு இருக்கேன். நீங்க வேற நடுவுல காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க சார். கடவுளே, சீக்கிரம் விடிஞ்சிடக்கூடாதா? நாளைக்கு எப்படியும் அப்பா வந்துடுவார் கூட்டிட்டு போக என்று நினைத்து கொண்டு அப்படியே சோகமாக மீண்டும் விஜய் அமர்ந்தான். சின்னையா, அம்மாவை எதுவும் கீழே வர சொல்லட்டுமா என்று லீலா வந்து கேட்க, ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க, நானே மேலே போயிடுறேன் என்று சொன்ன விஜய் சோஃபாவில் அமர்ந்த வேகத்திலேயே எழுந்து மாடிப்படிகளை நோக்கி சென்றான். மனுஷன் ஒரு நிம்மதியா இந்த வீட்ல உட்கார முடியுதா என்று யோசித்துக் கொண்டு அந்த சிவப்பு கார்பெட் விரிக்கப்பட்டிருந்த அந்த மாடிப்படிகளின் வழியாக மேலே ஏறினான் விஜய். அதே சமயம் அவனின் செல்போன் தன்னுடைய சொந்த இசையில் உருவான ஒரு ரிங்டோனை வெளியிட அதை எடுத்து பார்த்தவன் முகம் மலர்ந்தவனாய் அதை ஆன் செய்து காதில் வைத்தான். டேய் விஜய், கங்க்ராஸ்டா என்று மறுமுனையில் ஒரு குரல். டேய் ஆர்யா, என்னடா கல்யாணத்துக்கு தான் வர முடியாதுன்னு மெசேஜ் பண்ணி இருந்த, அதுக்குன்னு கால் பண்றதுக்கு கூட கஷ்டமா என்றான் விஜய். ஆர்யா விஜயின் நெருங்கிய நண்பன். இருவரும் கல்லூரியில் ஒன்றாக படிப்பை முடித்தவர்கள். ஏதோ ஒரு தனியார் நிறுவனத்தில் மதுரையில் பணிக்கு சேர்ந்து இருந்த ஆர்யா தன்னுடைய சொந்த ஊரான சென்னைக்கு பணியை மாற்றி தர சொல்லி
இப்பொழுதுதான் அவனுக்கு போஸ்டிங் சொந்த ஊரிலே கிடைத்திருந்தது. டிரான்ஸ்பர் ஆர்டருக்காக தான் வேலை செய்யும் மதுரையிலே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதால் விஜயின் திருமணத்திற்கு கூட வர முடியாமல் போயிருந்தது. சரி, எப்படியும் இனி சென்னையில் தன்னுடன்தானே இருக்கப் போகிறான். அவன் வந்தால் சரி என்று விஜயும் திருமணத்திற்கு வராததற்காக மன்னிப்பு கேட்டிருக்க, ஒரு வழியாக டிரான்ஸ்பர் வாங்கிக் கொண்டு முதல் வழியாக தன்னுடைய நண்பன் விஜய்க்கு போன் செய்து இருந்தான். ஆர்யா எதையும் சீரியஸாக எடுத்துக்கொள்ளும் பழக்கம் இல்லாதவன். அவ்வளவு எளிதாக அவனிடம் வாய் கொடுத்து அவனை கலாய்ப்பது என்பது ஆகாத காரியம். ஏனென்றால் அவனே அதை செவ்வனே செய்து முடித்து விடுவான். எப்படி இருந்தாலும் விஜயின் மீது அதிக நட்பு கொண்டவன் விஜயும் அப்படியே. அதை ஏன்டா கேட்குற, டிரான்ஸ்ஃபார்ம் ஆர்டரை கையில் கொடுக்குவதற்குள் என்னைய ஒரு வழி பண்ணிட்டாங்க. கிட்னி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது கூட இவ்வளவு அலப்பறை பண்ண மாட்டாங்கடா. எப்பா ஒரு வழியா எங்கள் மேனேஜர் அரமெண்டல் கிட்ட இருந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆர்டர் வாங்கிட்டேன். அதை வாங்கிய கையோடு வேக வேகமாக போனை எடுத்து உனக்கு தான் கால் பண்றேன் என்றான் ஆர்யா. அப்படியா, எனிவே தேங்க்ஸ்டா. நீ வராதது ஒன்றுதான் குறை. ஆனால் நீ ஒரேடியா டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இங்கே வரத நினைச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்றான் விஜய். அதெல்லாம் என்ஜாய் பண்ணிடலாம் விடு. அப்புறம் கல்யாண லைஃப் எல்லாம் எப்படி போகுது என்று ஆர்யா கேட்க, டேய் எனக்கு கல்யாணம் ஆகி 2 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்குற என்றான் விஜய். ஓ அது வேறயா, சாரிடா மறந்துட்டேன். சரி சரி, சிஸ்டர் கிட்ட ஃபோனை கொடு, அவங்க கிட்டேயும் ஒரு கங்க்ராஸ் சொல்கிறேன். இல்லைன்னா நாளை பின்ன உன் வீட்டுக்கு பக்கம் வந்தா யார் இவன் புல்லை பிடிக்கிற மாதிரி இருக்கான், இவனையெல்லாம் வீட்டுக்குள்ளே விடாதீங்கன்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க இல்லையா. நம்ம மொழி வேற அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அதனால் இப்போவே ஒரு வணக்கத்தை போட்டு வச்சிட்டா நாளைக்கு வந்த உடனே புரு காஃபி போட்டு கையில் நீட்டுவாங்க. அதனால் கொஞ்சம் ஃபோனை கொடுக்குறியா என்று ஆர்யா கேட்க, அவ என்னையவே வீட்டை விட்டு எப்ப துரத்தலான்னு இருக்கா, இதுல இவன் வேற என்று விஜய் மனதுக்குள் நினைத்து கொண்டிருக்க, என்னடா சொல்லிட்டே இருக்கேன், இன்னும் போனை சிஸ்டர் கிட்ட கொடுக்காம கல்யாணத்துக்கு வந்த மிச்சம் மீதியை சைட்டு அடிச்சிட்டு இருக்கியா என்றான் ஆர்யா. அட ஏன்டா நீ வேற என்று விஜய் சலிப்போடு சொல்ல, என்னடா இவ்வளவு சலிக்கிற, சரி போனை கொடுக்க போறியா இல்லையா என்று ஆர்யா மீண்டும் கேட்க, இல்லடா அந்த பொண்ணு அவங்க ரிலேஷன் கூட பேசிட்டு இருக்கா, நான் தனியா ரூம்ல இருக்கேன் என்று விஜய் சொல்லிக்கொண்டே மேல் தளத்தின் வராண்டாவில் ஒரு ஓரத்தில் போடப்பட்டிருந்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டு சொல்ல, அப்படியா, சரி சரி, சிஸ்டர் எப்போ வந்தாலும் மறக்காம ஒரு போனை போட்டு அவங்க கிட்ட நீட்டிடு. நான் கங்க்ராஸ் சொல்லியே ஆகணும். டிமாண்டான மாப்பிள்ளையே பிடிச்சிருக்காங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு உன்னுடைய அருமை பெருமையை பற்றி எல்லாம் சொல்ல வேண்டாமா. உன்னைய மாதிரி ஒரு அக்மார்க் மாப்பிள்ளை கிடைக்கிறதுன்னா இந்த காலத்தில் சாதாரணமாக என்ன என்றான் ஆர்யா. ஆமாம் ஆமாம் என்றான் விஜய் சுரத்தே இல்லாமல். ஏண்டா என்னமோ கல்யாணம் ஆகி 4 புள்ள பெத்தவன் மாதிரி இவ்வளவு சலிப்பா ஆமான்னு சொல்கிற. சரி அதெல்லாம் இருக்கட்டும், பொண்ணை பற்றி டீட்டெயில்ஸ் எதுவுமே சொல்லலை. நீ இன்விடேஷன் கூட அனுப்புன, ஆனால் பாழா போன ஃபோன் அதுக்குள்ளே தண்ணியில் விழுந்துருச்சுடா. புது ஃபோன் வாங்கிட்டேன். ஸோ போட்ட மெசேஜ் எதுவும் காட்டல. அதனால் பொண்ணு யார் என்னன்னு எனக்கு தெரியல. பொண்ணு பேர் என்ன, என்ன படிச்சிருக்காங்க, என்ன ஏதுன்னு உன்னுடைய மனைவியை பற்றி கொஞ்சம் சொல்லேன். எதுவும் சொல்லாமல் இருந்தால் எப்படி என்றான் ஆர்யா. ஐயோ இவன் வேற அவளை பற்றி கேட்டுட்டே இருக்கானே என்று நினைத்த விஜய் வேறு வழி இல்லாமல் இவன் விஷயத்தை தெரிந்து கொள்ளாமல் நிச்சயம் ஃபோனை வைக்க மாட்டான்னு தெரிந்து கொண்டவன் சொன்னான். அவ பேரு ஆதிரா என்றான் விஜய். அடா ஆதிரா விஜய் தேவ் அப்படின்னு சேர்த்து சொல்லுடா என்றான் ஆர்யா. விஜயும் அவன் தலையில் மெதுவாக அடித்து கொண்டு சொன்னான், அதான்டா சென்னையில் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு இல்லையா என்று விஜய் சொல்ல, அதற்குள்ளாகவே அவசரப்பட்டு இடைமறித்த ஆர்யா கேட்டான், அடா ஆமாம், சென்னையில் ஒன் ஆஃப் த டாப் மெடிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஆச்சே அது, அதில் தான் லெக்சரராக இருக்காங்களா. சூப்பர்டா, எப்படியும் சூப்பர் பேக்கேஜ் சேலரி இருக்கும். அப்புறம் என்ன, உன்னைய இனி கையில் பிடிக்க முடியாதுன்னு சொல்லு என்று ஆர்யா கேட்க, டேய் முந்திரி கொட்டை, முழுசா என்னைய சொல்ல விடுடா என்றான் விஜய். சரி சரி சொல்லுடா என்று ஆர்யா அமைதியாக, அந்த காலேஜில் ஒர்க்கெல்லாம் பண்ணலை என்று விஜய் சொல்ல, அட பாவி, அப்போ காலேஜில் ஒர்க் பண்ணலைன்னா ஒரு வேளை படிக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா என்ன. டேய் என்னடா நடந்துச்சு, உண்மையை சொல்லுடா என்று ஆர்யா மீண்டும் ஒரு முறை பொறுமை இல்லாதவனாய் கேட்க, டேய் என்று விஜய் மறுமுனையில் பற்களை கடிக்க, சரி சரி நீ சொல்லு, நான் அமைதியாக தான் இருக்கேன், இந்த வாய் தான் அமைதியாக இருக்க மாட்டேங்குது. சரி சரி சொல்லு, நான் எதுவும் பேசலை. மிஸ் ஆதிரா விஜய் தேவ் என்ன பண்ணுறாங்கன்னு தெளிவாக சொல்லு என்று மறுமுனையில் தன் கைகளாகவே வாயை பொத்தி கொண்டு ஆர்யா விஜயிடம் காதுகளை கொடுத்துவிட, விஜய் சொன்னான், டேய் எம்எம் இண்டஸ்ட்ரீஸ் ஒர்க் ஆஃப்
ஆஃப் டெக்னாலஜியுடைய ஓனரே அவதான்டா. ஐ மீன் இண்டஸ்ட்ரீஸ் எம்டி கண்ணனுடைய ஒரே பொண்ணு அந்த ஆதிரா தான் என்று விஜய் சொல்ல, மறுமுனையில் கிட்டத்தட்ட சபித்து போன ஆர்யாவுக்கு விஜய் சொன்னது சரியாக தன் காதில் விழுந்ததா என்று சந்தேகம் எழுப்ப கேட்டான். விஜய், நீ என்னமோ சொன்ன, பட் அது என் காதுல ராங்கா விழுந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். உடைய ஓனர் என்று அஸ்வின் கேட்க வர, யாருமே சொன்னாலும் நிச்சயம் இப்படிதான் ஷாக் ஆவார்கள் என்று தெரிந்து கொண்ட விஜய் பெருமூச்சு ஒன்றை விட்டு சொன்னான். ஆமாண்டா, ஆமா, உன் காதில் விழுந்தது அக்மார்க் உண்மைதான். ஓனர் உடைய பொண்ணு ஆதிரா தான் நான் கல்யாணம் பண்ணி இருக்கிற பொண்ணு என்று விஜய் சொன்னான். டேய், எப்படிடா என்றான் ஆர்யா விஜய் காதுகளை வலிக்கும் அளவிற்கு சத்தமாய். டேய், கத்தாத, சாக்க குறைச்சி தொலை. ஆமா, சாக்காகிற மாதிரி விஷயந்தான். என்ன பண்றது, நாம ஒரு கணக்கு போட்டு வச்சா ஆண்டவன் ஒரு கணக்கை போட்டு ஆல்ஃபால் டெல்டா பீட்டான்னு கொண்டு போய் விட்டுடுறான். அப்படிதான் இப்போ நான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன் என்று விஜய் சொல்ல, டேய் என்னடா வேற லெவல்ல லைஃப் செட்டில் ஆயிடுச்சு, நீ என்னடனா நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன் மடங்கிக்கிட்டு இருக்கேன்னு காமெடி பண்ணிட்டு இருக்க. டேய், குரூப் உடைய மொத்த சொத்து மதிப்பு என்னன்னு தெரியுமாடா? அட பாவி, அவ்வளவு பெரிய கம்பெனிக்கு நீ ஓனர் ஆயிமா. நான் இங்கே இந்த பிச்சைக்கார கம்பெனியில் ட்ரான்ஸ்ஃபருக்கு அழைச்சிட்டு இருந்தேன். ஏண்டா, நீ கண்ணை காட்டினால் போதுமே, நானே லைஃப்பில் செட்டில் ஆகிடுவேன். அந்த கம்பெனியில் சாதாரண ஒரு வேலை கிடைச்சாலே மனுஷன் கடைசி வரைக்கும் பொழைச்சிக்கலாமேடா என்று ஆர்யா கேட்க, நீ நினைக்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் ஆர்யா, ஆனால் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிற சீனே வேற என்று விஜய் சொல்ல, டே என்னடா என்னை போட்டு குழப்புற, என்னன்னு தான் தெளிவாக சொல்லி தொலைங்க. இந்த லெட்டரை இங்கேயே கிழிச்சு அந்த அரை மண்டைய மூஞ்சிலே தூக்கி வீசிட்டு வந்துடுறேன் என்று ஆர்யா சொல்ல, டேய் டேய், அவசரப்பட்டு அப்படியெல்லாம் ஒரு முடிக்கு வந்துடாதடா என்று சொன்ன விஜய் சற்று திரும்பி பார்த்து யாராவது வராண்டாவில் இருக்கிறார்களா என்பதை உறுதி செய்து கொண்டு ஆர்யாவிடம் நடந்த அனைத்தையுமே மேலோட்டமாக சொல்லி முடிக்க, மறுமுனையில் வாயை பிளந்து இருந்தான் ஆர்யா. அட பாவி, இதுக்கு பேர் தான் கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டலுங்கிற பழமொழிக்கு சாட்சியா என்றான் ஆர்யா. டேய், எனக்கெல்லாம் கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டலன்னு எல்லாம் எந்த எண்ணமும் கொஞ்சம் கூட இல்லை. எப்படியும் ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி தான் வைக்க போறாங்க எங்க அப்பா. அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவர் எந்த பொண்ணை சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரே முடிவோடு இருந்தேன். அப்படி அவர் காட்டின பொண்ணு தான் இந்த ஆதிரா. அவ யாரு, என்ன, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரி, அது இதுன்னு எல்லாம் எதை பற்றியும் யோசிக்கல. என்னுடைய யோசனை எல்லாம் எது மேல இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதனால எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் அவ கழுத்துல தாலியை கட்டினேன். அதுக்கு முன்னாடியே அவளுக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு எனக்கு தெரியும். அவளே ஃபோன் பண்ணி கல்யாணத்திற்கு இஷ்டம் இல்லைன்னு நீயே சொல்லிடுன்னு சொன்னா. ஆனால் அவள் அப்படி தான் சொல்லுவா. அதுக்காக என் மகளை கை விட்டுடாதேன்னு அவளுடைய அப்பாவே என்கிட்ட கெஞ்சின போதும், என்னுடைய அப்பாவும் எதுவாயினாலும் ஆதிராவை மட்டும் கை விட்டுடக்கூடாதுன்னு கேட்டுக்கிட்டதுனாலையும் தான் வேற வழி இல்லாமல் அவளோட பேச்சை கேட்காம அவள் கழுத்தில் தாலி கட்டினேன். இப்போ அவள் டேர்ன் நல்லா வச்சு செய்கிறா. இப்போ நான் என்னதான் பண்ணுறது என்று விஜய் கேட்க, கொஞ்சம் கிரிட்டிக்கல் பொசிஷன் தான், என்ன பண்ணுறது, எதுவாயினாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சரி விடு, ஆக மொத்தம் கல்யாணம் ஆயிடுச்சு. நான் இன்னும் 2-3 நாளில் ஊருக்கு வந்து விடுவேன். வந்ததும் உன்னை வந்து பார்க்கிறேன், மிச்சத்தை அங்கே பேசிக்கலாம் என்று ஆர்யா சொல்ல, சரி என்று சொல்லிவிட்டு ஃபோனை கட் செய்தான். மேலும் 5 நிமிடங்கள் சோஃபாவில் அமர்ந்திருந்த விஜய், அங்கு வேறு யாராவது மேலே வந்தால் ஏன் தான் மட்டும் தனியாக உட்கார்ந்து இருக்கேன்னு பார்ப்பார்கள் என்று நினைத்தவன், ஆதிராவின் அறைக்கு போகலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டு வேறு வழியில்லை, சென்றுதான் ஆக வேண்டும் என்ற முடிவோடு அந்த அறையை நோக்கி சென்றான். அறையின் கதவு சாத்தப்பட்டிருக்க, கதவை தட்டிட்டு போகலாமா, இல்லை அப்படியே திறந்துட்டு உள்ளே போகலாமா? ஒருவேளை அப்படியே திறந்துட்டு உள்ளே போனா காட்டு கத்து கத்துவாளோ என்னவோ தெரியலையே. அப்பாவை பொண்ணு உங்களை காணாமல் தேடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு. பொண்ணு எப்ப இவனை வீட்டை விட்டு துரத்துறதுன்னு பாட்டா பாடிட்டு இருக்கா. நடுவில் நாம சிக்கிக்கிட்டு என்று மனதில் நினைத்து கொண்டு இருக்க, அதே சமயம் வேலைக்காரர்களில் இருவர் மேலே வந்து ஏதோ வேலை செய்து கொண்டிருக்க, இதற்கு மேலும் அறைக்கு வெளியே நின்று இருந்தால் மரியாதை இல்லை என்று நினைத்தவன் ஒரு முடிவு எடுத்தவனாய் அந்த அறையை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான். அதே சமயம் உள்ளே ஆதிரா தன்னுடைய அந்த பிரம்மாண்ட பெட்டின் மீது சாய்ந்து கொண்டு புத்தகத்தை ஏதோ படித்து கொண்டு இருந்தாள். அவளின் ஆடைகள் எல்லாம் சற்றே விலகியிருக்க, கதவை திறந்ததை பார்த்ததும் சற்றென்று தன் உடைகளை சரி செய்து கொண்ட ஆதிரா எரிக்கும் பார்வையோடு விஜயை பார்த்தார். ஏய் மிஸ்டர், கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாமல் நீ பாட்டுக்கு கதவை தட்டி பர்மிஷன் கேட்காம உள்ள வர,
அறிவுங்கிறது சுத்தமா இல்லையா என்று ஆதிரா கேட்க, இல்லைங்க உங்க வேலைக்காரங்க 2 பேர் அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. கதவை தட்டி உள்ளே வந்தா நல்லா இருக்காதுன்னு தான் என்று விஜய் சொல்ல, யார் இருந்தா என்ன? அடுத்தவங்க ரூமுக்குள்ள நுழையும்போது கதவை தட்டிட்டு தான் நுழையணுங்கிற என்று ஆதிரா அவசரமா ஏதோ சொல்ல வந்தவளுக்கு திடீரென்று ஞாபகம் வர தான் பேச்சை அப்படியே நிறுத்தினாள். ஏனென்றால் இப்பொழுது அது விஜயின் அறையும் ஆயிற்றே. அவனுடைய அறைக்கு அவனே எப்படி கதவை தட்டி விட்டு உள்ளே வர முடியும் என்று நினைத்தவள், அப்படியே தட்டினாலும் யாராவது பார்த்தால் என்ன நினைப்பார்கள் என்று நினைத்தவள், சா என்றவாறு தலையை உதறிக்கொண்டு தன் நெற்றியை உள்ளம் கையால் தேய்த்து கொண்டே சொன்னாள். சரி சரி, இனிமே கொஞ்சம் உள்ளே வரும்போதே ஏதாவது ஒரு சிக்னல் குடுத்துட்டு வா என்று ஆதிரா சொல்ல, சிக்னல் குடுத்துட்டு வரதா? சிக்னல் குடுப்பதற்கு நான் கதவைத் திறந்து உள்ளே வந்தால் தான முடியும் என்று விஜய் எதர்ச்சியாக சொல்ல, ஐயோ சாமி, நீ எந்த சிக்னலும் குடுக்க வேண்டாம். உன் விருப்பம். எப்ப வேணும்னாலும் உள்ள வா, எப்ப வேணும்னாலும் வெளிய போ. நான் எதையும் கேட்கல என்று ஆதிரா சொல்ல, எதையும் பேசாமல் விஜய் அந்த அறையின் ஓரத்தில் நீளமாய் போடப்பட்டிருந்த குஷன் சோபாவை நோக்கிப் போக, ஆதிரா மீண்டும் அழைத்தாள். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் என்று ஆதிரா சொல்ல, விஜய் நின்று திரும்பி அவளைப் பார்த்தான். நாளைக்கு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக உன்னுடைய அப்பாவும் அம்மாவும் வராங்க தானே என்று ஆதிரா கேட்க, ஆமா வராங்க தான், அதுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நீங்க சும்மா ஃபார்மாலிட்டிக்காக வந்துட்டு அங்க எல்லாம் சின்ன சின்ன ரூம்பு தான் அப்படிங்கறதுனால இங்க இருக்க முடியாதுற மாதிரி நான் சொல்றேன். திரும்பி நீங்க வீட்டுக்கே வந்துடுங்க. நான் ஒரு 2 நாள் இருந்துட்டு வரேன் என்று விஜய் சொல்ல, எதுக்கு? எங்க அப்பா என் மேல சந்தேகப்படணும், என் மேல கோவிச்சுக்கணும், என் மேல வருத்தப்படணும். அதை பார்த்து நீ ரசிக்கணும். அதுக்கு தானே என்றாள் ஆதிரா. ஏங்க அப்படி சொன்னா இப்படி சொல்றீங்க, இப்படி சொன்னா அப்படி சொல்றீங்க. சரி நீங்களே சொல்லுங்க. என்ன பண்ணணும்னு விஜய் எரிச்சலாக கேட்க, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம் என்று சொல்வதற்காக தான் இப்ப கூப்பிட்டேன். தேவையில்லாம என்னைய வில்லி மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணி உங்க அம்மா அப்பா கிட்ட கோர்த்து விட்டுட்டு, அவங்க என்னுடைய அப்பா கிட்ட சொல்லி கடைசியா எல்லாத்துக்கும் பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுடாத. அதனால 2 நாளைக்கு அங்க இருக்க சொல்லி இருக்காங்க இல்லையா? ஸோ நான் அங்கேயே இருக்கேன். 2 நாள் கழிச்சு இங்கே வந்தா போதும். புரியுதா? என்று ஆதிரா சொல்ல, அவளை ஆச்சரியமாக பார்த்த விஜய் தன் புருவங்களை சற்று சுருக்கியவாறு கேட்டான். அப்ப உங்களுக்கு ஓகேவா? என்று விஜய் கேட்க, வேறு வழி இல்லையே, எனக்கு ஓகே தான் என்று ஆதிரா சொல்லிவிட்டு மீண்டும் அந்த புத்தகத்தில் தன் பார்வையை வீச, விஜய் அப்படியே நின்று கொண்டு ஆதிராவின் ஓகேயுடைய அர்த்தத்தை பல்வேறு விதமாக யோசித்தவன் அப்படியே நிற்க, நான் ஓகேன்னு சொன்னதை இவன் என்னவாக எடுத்துக் கொண்டான் என்ற அவசரத்தோடு மீண்டும் விஜயை பார்க்க, அவன் அவளையே பார்த்து கொண்டிருப்பதை பார்த்ததும் சட்டென்று சொன்னாள், ஹலோ, நான் ஓகேன்னு சொன்னது உங்க வீட்டுக்கு வரதை தான் என்று ஆதிரா அவசரமாக சொல்ல, அப்ப ஓகேங்க என்றான் விஜய். என்ன ஓகேங்க என்று ஆதிரா கேட்க, நீங்க ஓகேன்னு சொன்னதற்கு ஓகேங்க என்றான் விஜய். ஹலோ, நான் ஓகே சொன்னது வீட்டுக்கு போவதற்காக சொன்ன ஓகே. நீ எதுக்கு ஓகேன்னு நினைச்சிட்டு இப்ப நீ ஓகேன்னு சொல்ற? ஏங்க சாதாரண ஒரு ஓகே சொன்னது ஒரு தப்பா என்று விஜய் கேட்க, இல்ல நீ என்னுடைய ஓகேவை வேற ஏதோ ஓகேன்னு நினைச்சிட்டு அதனால தான் நீ ஓகே சொன்ன. ஐயோ! நான் வேற லூசு மாதிரி ஓகே ஓகேன்னு உளறிக்கிட்டு இருக்கேன். அப்பா சாமி, நான் உன்கிட்ட பேசல. தயவு செஞ்சு போ. ஓகேவா? என்று ஆதிரா சொல்ல, இப்ப கூட இதுக்கு நான் பதில் ஓகேன்னு தான் சொல்லணும். சொல்லலாமா? என்று விஜய் கேட்க, மேற்கொண்டு எதையும் பேசாத ஆதிரா 2 கைகளையும் கூப்பி விஜயை எரிச்சலுடன் வணங்கியவள் சோபாவை நோக்கி தன்னுடைய ஒரு கையை போதுமடா சாமி என்பது போல் காட்ட, மெதுவாக தலையை ஆட்டிவிட்டு விஜய் அந்த சோபாவை நோக்கி நகர்ந்தான். ஏனோ தெரியவில்லை, விஜயின் முகத்தில் அந்த அறைக்குள் முதல் முறையாக தன்னை அறியாமல் சிரிப்பு வந்தது. புன்னகை மலர்ந்தது. அன்றைய இரவு டின்னரை கண்ணனுடன் சேர்ந்து ஆதிராவும் விஜயும் சாப்பிட்டு முடித்திருக்க, இருவரோடும் சற்று நேரம் பேசிக் கொண்டிருந்த கண்ணன் நேரத்தை பார்க்க, நேரம் இரவு 8 கடந்துவிட்டது என்பதை பார்த்தவர் இருவரையும் பார்த்து சொன்னார், அப்பாவுக்கு தூக்கம் வருது, நான் போய் படுக்கிறேன். நீங்களும் போய் நேரமா தூங்குங்க. சரிங்க மாப்ள, காலையில பார்க்கலாம். குட் நைட் என்று சொல்லிவிட்டு கண்ணன் அங்கிருந்து நகர்ந்தார். ஆதிராவுக்கு நன்றாகவே புரிந்து கொண்டாள். எப்படியும் அப்பா தூங்குவதற்கு தினமும் இரவு 11 ஆகும் என்பது ஆதிராவுக்கு நன்றாக தெரியும். தங்களுக்காகத்தான் இப்படி சொல்லிட்டு போகிறார் என்று நினைத்தவள் பெருமூச்சை ஒன்று விட்டுவிட்டு நகர, விஜயும் முதல் தளத்தில் இருக்கும் தன்னுடைய பெட்ரூமை நோக்கி நகர்ந்தான். ஹாலின் பின்னே இருந்து லீலா அழைத்தார். அம்மா, ஒரு நிமிஷம் என்று லீலா அழைக்க, சொல்லுங்க லீலாம்மா என்றபடி ஆதிரா நிற்க, விஜயோ நிற்காமல் கடகடவென்று மாடிப்படியை ஏறி அவர்களின் அறைக்கு சென்றான்.
சென்றவன் அந்த பெட்டில் போடப்பட்டிருந்த அந்த தலகாணியையும் ஒரு பெட்ஷீட்டையும் எடுத்துக்கொண்டு நேற்று படுத்த அதே மூலைக்கு சென்றவன் ஒரு நிமிடம் அப்படியே நின்றபடி யோசித்தான். நாம எதுக்காக தரையில படுக்கணும்? நாம என்ன தப்பு பண்ணினோம்? அதனால இனிமே இந்த சோஃபாவுல படுக்கலாம் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவன் அந்த பெட்ஷீட்டின் தலகாணியை கொண்டு சென்று அந்த சோஃபாவின் மீது வைத்துவிட்டு அப்படியே அமர்ந்தான். சரியாக அடுத்த 5 நிமிடத்தில் பெட்ரூம் கதவு திறக்கப்பட ஆதிரா உள்ளே வந்தாள். கையில் பால் டம்ளர் ஒன்று எடுத்துக்கொண்டு வந்தாள். ஆம், லீலா அழைத்தது விஜய்க்கு பால் கொண்டு போவதற்காகத்தான். விஜய் ஆதிராவை பார்க்க உள்ளே நுழைந்த ஆதிரா பால் டம்ளரோடு அந்த கதவை தாளிட்டவள் விஜயை பார்த்து முறைக்க விஜய் சற்றென்று பார்வையை திருப்பிக் கொண்டான். போ போ, கொண்டு போய் வாஷ் பேஷனில் தானே ஊற்றப் போற, அதை எதுக்கு வீணா கொண்டு வருவானே, கொண்டு போய் வாஷ் பேஷனில் ஊற்றுவானேன் என்று விஜய் மனதுக்குள் நினைத்து கொண்டு எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான். அந்த பால் டம்ளரை தன் பெட்டின் அருகே கொண்டு சென்ற ஆதிரா அப்படியே நிற்க விஜயை மெதுவாக அவள் அந்த பாலை வாஷ் பேஷன் உள்ளே ஊற்றும் அந்த காட்சியை பார்க்கக்கூடாது என்றவாறு தலையை குனிந்து போனை நோண்டிக் கொண்டு இருந்தான். அந்த பால் டம்ளரை டேபிள் மீது வைத்துவிட்டு தன்னுடைய பெட்டின் மீது சென்று அமர்ந்தாள் ஆதிரா. அமர்ந்தவள் ஒரு ஆங்கில நாவல் ஒன்றை எடுத்து புரட்டியபடி பெட்டில் சாய்ந்து படிக்க ஆரம்பித்துவிட விஜய் மெதுவாக அவளை பார்த்துவிட்டு மனதிற்குள் நினைத்தான். ஓ, ஷேக்ஸ்பியர் நாவல்ஸ் நைட்டு நேரத்தில் கதை படிக்கிற பழக்கம் இருக்கும் போல தெரியுது என்று நினைத்தவன் தன் தோள்களை மெதுவாக குலுக்கிக் கொண்டு செல்போனை நோண்டிக் கொண்டு இருந்தான். புத்தகத்தில் 4-5 பக்கங்களை திருப்பிய ஆதிரா மெதுவாக அந்த பால் டம்ளரை பார்த்தாள். இவனை இந்த பாலை எடுத்து குடிக்க சொல்லலாமா? நமக்கு பால் குடிக்கிற பழக்கம் வேற இல்லை. இவனை கேட்கலாமா? இல்லை, பேசாமல் எடுத்து அந்த வாஷ் பேஷனிலே கொட்டிடலாமா? சேச்சே, நமக்கு கோபம் இவன் மேலே தான், அந்த பால் மேலே இல்லையே. எதுக்கு வம்பு? பாலை குடிக்க சொன்னா அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு எதையாவது பேசினாலும் பேசுவான் என்று நினைத்து கொண்டு மீண்டும் 2 பக்கங்களை புரட்டிய ஆதிராவுக்கு என்னதான் மிகப்பெரிய மல்டி மில்லியனர் ஆனாலும் எந்த ஒரு பொருளையும் வீணாக்குவது அவளுக்கு பிடிக்காத ஒன்று. அதிலும் உணவுப் பொருட்களை வீணாக்கக்கூடாது என்பது அவர்களின் கல்லூரியிலேயே அங்கங்கே எழுதப்பட்டிருக்கும் வாசகங்களும் கூட அதை எழுத சொன்னதே ஆதிராதான். அப்படி இருக்கும் பட்சத்தில் நேற்றுதான் அவன் மீது இருந்த கோபத்தில் பாலை கொட்டிவிட்டோம். இதை இப்ப எடுத்து குடிக்க சொல்லி தொலையணுமே என்று நினைத்தவள் தொண்டையை மெதுவாக செருமியவாறு விஜயை பார்த்து அழைத்தாள். ஏய் மிஸ்டர் என்று ஆதிரா அழைக்க மெதுவாக அவளை பார்த்தான் விஜய். பால் அங்க வச்சிருக்கேன், குடிக்கிற மாதிரி இருந்தா எடுத்து குடிச்சுக்கோ. உடனே உன் மேலே பாசத்திலேயோ அன்பிலேயோ பாலை குடிக்க சொன்னேன்னு நினச்சிக்கிட்டு அதை அட்வான்டேஜாக எடுத்துக்க வேண்டாம். நேற்று தான் உன் மேலே இருந்த கோபத்தில் நான் அந்த பாலை கீழே ஊற்றிட்டேன். மறுபடியும் அப்படி வேஸ்ட் பண்ண வேண்டாம் என்று தான் உன்னைய குடிக்க சொன்னேன் என்று ஆதிரா சொல்லிவிட்டு மீண்டும் புத்தகத்தின் பார்வையை திருப்பிக் கொள்ள மெதுவாக முணுமுணுத்தாள். என்னை பொறுத்த வரைக்கும் வாஷ் பேஷன் நீயும் ஒன்றுதான் என்று முணுமுணுத்து கொண்டே புத்தகங்களின் பக்கங்களை புரட்ட விஜய் எப்பொழுதும் இரவில் பால் ஒரு டம்ளர் குடிக்கும் பழக்கம் கொண்டவன். அந்த பாலை குடித்து விடலாமா என்று யோசித்தவாறே அமைதியாக அமர்ந்து அந்த பாலையும் செல்போனின் டிஸ்பிளேயும் பார்த்து கொண்டு இருக்க, சரி, இவளுக்கு நமக்கு என்ன இருக்கு, நாம ஏன் பாலை வேண்டாம்னு சொல்லுவானே என்று நினைத்து கொண்டு விஜய் மெதுவாக எழுந்து பால் வைத்திருக்கும் அந்த டேபிளை நோக்கி நகர்ந்தான். அவன் பாலை எடுக்கப் போவதை பார்த்து ஆதிரா மெதுவாக பார்வையை அவன் மீது வீசி பார்க்க விஜய் மெதுவாக அந்த டேபிளை தொட்டவன் அந்த பால் டம்ளரையும் டம்ளர் உள்ளே இருந்த பாலையும் பார்த்தான். அந்த அழகிய வெள்ளி டம்ளரில் இருந்த பாலை எடுத்து மெதுவாக குடித்துவிட்டு விஜய் மீண்டும் திரும்பி அந்த சோஃபாவை நோக்கி நகர விஜயின் கண்கள் மெதுவாக சொருக ஆரம்பித்தன. நாக்கு மொத்தமாய் வறண்டு போனது. தொண்டை ஏதோ அருவருப்பு போன்ற உணர்வை கொடுத்து கொண்டிருக்க வயிறு இதம் என்று அங்கும் இங்கும் குத்துவது போன்று தோன்ற எதிர்பாராத ஒரு நொடியில் சற்று அவன் வயிற்றில் இருந்து புறப்பட்ட இரத்த வாயின் வழியாக வெளியே வந்து கொப்பளித்து கொட்ட விஜயை நிற்க முடியாமல் திரும்பி ஆதிராவை பார்க்க ஆதிராவும் வில்லியைப் போன்று சிரித்துக்கொண்டே அவனை பார்க்க விஜய் அப்படியே மயங்கி கீழே விழுந்தான். டமார் என்றது ஒரு சத்தம். ஆம், விஜயின் கையிலிருந்த அந்த பால் டம்ளர் கீழே நழுவி விழுந்திருக்க, அது தெறித்து பால் முழுவதும் தரையில் கொட்டியிருக்க விஜய்க்கு அப்போதுதான் சுயநினைவு வந்தது. அடச்சீ, கருமம் கருமம், கனவா இது? பாலை எடுத்து பார்த்ததுக்கே என்னமா கனவு வருது என்று யோசித்து கொண்டிருக்கே சற்றென்று பெட்டில் இருந்து எழுந்த ஆதிரா கோபமாய் கத்தினாள். எதுக்காக இப்ப பாலை கீழே கொட்டுன? நீ என்ன குழந்தையா? டம்ளர்ல இருக்கிற பாலை கூட கையில பிடிச்சு குடிக்க தெரியாதா என்ன என்று ஆதிரா கேட்க, சாரிங்க சாரிங்க, தெரியாம கை நழுவிடுச்சு என்று விஜய் சொல்ல, அது எப்படி கை நழுவும் என்று ஆதிரா கேட்க, இதோ இப்படி தாங்க நழுவுச்சு என்று
சொன்ன விஜய் மீண்டும் அந்த டம்ளரை கீழே போட, ஆ லூசு லூசு பிடிச்சிருக்கு உனக்கு. நீ வேணுமுன்னே பண்றது எனக்கு நல்லா தெரியுது. எப்படியாவது நான் கோபப்பட்டு கத்தணும். எங்க அப்பா என்ன ஏதுன்னு வந்து கேட்கணும். அதுதானே உன்னுடைய ஐடியா என்றாள் ஆதிரா. நான் எங்கம்மா ஐடியா பண்ணினேன். நானே 3 நாளா பால் குடிக்கலேன்னு ஒரு கிளாஸ் பால் இருக்கேன்னு குடிக்க வந்தேன். ஆனா அதை எட்டி பார்த்தா நீ சொன்ன வார்த்தையும் உன்னுடைய முகமும் தான் ஞாபகம் வருது. எங்க விஷத்தை கலந்து வச்சு இருப்பியோ. ஒரு நிமிஷம் ஆடிப்போய் அந்த டம்ளரை கீழே விட்டுட்டேன். இதை சொன்னால் இதுக்கும் 2 நாள் பஞ்சாயத்து பண்ணினாலும் பண்ணுவா. எதுக்கு வம்பு என்று நினைத்த விஜய், ஏங்க தெரியாம கை நழுவிடுச்சு. நான் சுத்தம் பண்ணி விடுகிறேன். விடுங்க என்றான் விஜய். பண்றது எல்லாம் பண்ணிட்டு இதையெல்லாம் நல்லா பேசு என்று ஆதிரா சொல்ல, அருகில் இருந்த இன்டர்காமை எடுத்து ஏதோ பட்டனை அழுத்த, மறுமுனையில் ரிசீவர் எடுக்கப்பட்ட ஆதிரா சொன்னாள், ஒரு நிமிஷம் உள்ளே வந்துட்டு போமா என்று ஆதிரா சொல்லிவிட்டு ரிசீவரை வைக்க, அடுத்த 2 நிமிடங்களில் கதவு தட்டப்பட்டது. ஆதிரா சென்று கதவை திறந்துவிட, வேலைக்காரி ஒருத்தி வந்து நிற்க, உள்ளே வா சாந்தி, பால் கீழே கொட்டிடுச்சு, கொஞ்சம் கிளீன் பண்ணி விடுறியா என்று ஆதிரா அந்த 30 வயது மதிக்கத்தக்க பணிப்பெண்ணை பார்த்து சொல்ல, இதோ இப்ப பண்ணிடுறேன் இருங்கம்மா, ஃப்ளோர் கிளீனரை எடுத்துட்டு வந்துட்டேன் என்று சொல்லிவிட்டு அந்த சாந்தி நகர்ந்தாள். மீண்டும் 2 நிமிடங்களில் மாப்புடன் வந்தவள் உள்ளே நுழைந்து சுத்தம் செய்ய ஆரம்பித்தாள். அங்கே நின்று இருக்கும் விஜய் மெதுவாக நகர்ந்து நின்று கொள்ள, விஜயை மரியாதையோடு ஒரு நொடி வெட்கத்துடன் பார்த்த அந்த சாந்தி மெதுவாக சிரிக்க, விஜயோ இப்ப இந்த அம்மா எதுக்கு சிரிக்குது என்று மனதிற்குள் யோசித்தவனுக்கு அந்த பெண் எதற்காக சிரிக்கிறாள் என்று புரிந்து கொண்டான். ஓ, இதுல இது வேறயா? நீ சிரிக்கிறதையும் என்ன வெட்கப்பட்டு பார்க்கறதையும் பார்த்தா நானும் அவளும் இந்த ரூமுக்குள்ள ஓடி பிடித்து விளையாடிட்டு இருந்த மாதிரியும், மாத்தி மாத்தி பாலை குடின்னு சொல்லி விளையாடிட்டு இருந்த போதே கை தவறி கீழே விழுந்த மாதிரியும் இல்ல பார்த்துட்டு இருக்க. உன்னுடைய பிரச்சனை உனக்கு என்று அந்த சாந்தியை பார்த்து மனதுக்குள் புலம்பிக் கொண்டு இருக்க, எதர்ச்சியாக ஆதிராவின் பக்கம் விஜய் பார்க்க, ஆதிரா விஜயை பார்த்து கொண்டு இருந்தாள். சி என்று மெதுவாக முணுமுணுத்த ஆதிரா பார்வையை அந்த சாந்தியின் மீது திருப்பிக் கொண்டவள் மனதுக்குள் நினைத்தாள், ஒரு வேலைக்காரியை கூட எப்படி பார்க்கறான் பாரு என்று ஆதிரா நினைக்க, அவள் என்ன நினைத்தாள் என்பதை விஜய் புரிந்து கொண்டவனாக அந்த ஆண்டவனை பொரித்து தள்ளினான். ஆமா, இதுல இந்த பேரு வேற வாங்கி குடுத்துட்டியா? ரைட்டு கடவுளே ரைட்டு. உன்னால என்னென்ன செய்ய முடியுமோ செய் என்று மேற்கூரையை பார்த்து விஜய் புலம்ப, ஐயா சுத்தம் பண்ணிட்டேங்க என்று சொல்ல, அந்த சாந்தியை பார்த்த விஜய், ரொம்ப நன்றிம்மா என்றான். பேசுறது மட்டும் அப்படியே நல்லவன் மாதிரி பேசுவான் என்று மனதுக்குள் நினைத்த ஆதிரா, சாந்தி வெளியே போகும் வரை கதவின் அருகில் நின்றவள், சாந்தி வெளியேறியதும் ஏதோ ஞாபகம் வந்தவளாய் சாந்தியை அழைத்தாள். சாந்தி, ஒரு நிமிஷம் என்று ஆதிரா அழைக்க, ஒரு டம்ளர் பால் மட்டும் எடுத்துட்டு வா என்று சொன்னாள். சரிங்கம்மா, இதோ எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அந்த சாந்தி நகர்ந்து போக, ஆதிராவை அதிர்ந்து போனவனாய் பார்த்த விஜய் மனதிற்குள் சொன்னான், மறுபடியும் முதல்ல இருந்தா என்று யோசித்தவன் அப்படியே நின்று கொண்டிருக்க, மீண்டும் 4-5 நிமிடங்களில் சாந்தி பால் டம்ளரோடு வர, அம்மா பால் என்று ஆதிராவின் அருகில் கொண்டு வர, எதையும் பேசாமல் விஜயின் பக்கம் கண்களை ஆதிரா காட்ட, அந்த சாந்தி புரிந்து கொண்டவளாய் தலையை ஆட்டிவிட்டு பால் டம்ளரோடு விஜயை நெருங்கினாள். அதற்குள் சோஃபாவில் அமர்ந்திருந்தவன் சாந்தியை பார்க்க, ஐயா அம்மா பால் கொடுக்க சொன்னாங்க என்று சொல்லி நீட்ட, வேறு வழியின்றி அதை வாங்கிக் கொண்டு விஜய் தலையை ஆட்ட சாந்தி வெளியே சென்றாள். அவள் சென்றதும் ஆதிரா கதவை தாளிட்டுவிட்டு தன் பெட்டின் அருகில் வந்தவள் விஜயை பார்த்து சொன்னாள், பயப்படாம குடி, விஷமெல்லாம் எதுவும் வைக்கல. நான் கொண்டு வந்தாதானே விஷம் இருக்கும்னு சந்தேகப்பட்டு இப்படியெல்லாம் பாலை கீழே கொட்டுவ. அதனால தான் வேலைக்காரிகிட்ட சொல்லி எடுத்துட்டு வர சொன்னேன். அதுக்கு மேல உன்னுடைய விருப்பம். என்னதான் இருந்தாலும் உன்னை நல்லா கவனிக்கணும்னு எங்க அப்பா ஆசைப்படுறாரு இல்லையா? அதனால பாவம் பால் குடிக்க ஆசைப்பட்டு எடுத்து கீழே கொட்டிட்ட. போனா போகுதுன்னு நான் மறுபடியும் கொண்டு வர சொன்னேன். குடிக்கிறதும் குடிக்காததும் உன்னுடைய விருப்பம் என்று சொல்லிவிட்டு அந்த பிரம்மாண்டமான பெட்டின் மீது படுத்த ஆதிரா போர்வையை இழுத்து போர்த்திக் கொண்டு மீண்டும் ஒரு முறை விஜயை பார்த்து சொன்னாள், பேட் நைட் என்று சொல்லிவிட்டு போர்த்தி படுத்துக்கொள்ள, அந்த பால் டம்ளரையும் படுத்துக் கொண்டிருக்கும் ஆதிராவையும் பார்த்த விஜய்க்குள் ஒரே ஒரு கேள்விதான் எழுந்தது, ஏம்மா ஆதிரா, நீ நல்லவளா கெட்டவளா? அதே நேரம் இடம் சென்னை வேளச்சேரியில் இருக்கும் ஒரு பங்களா. அந்த அறையின் ஏசி காற்றில் அதற்குண்டான வாசனையை அறை முழுவதும் நிரப்பிக் கொண்டு இருக்க, அந்த டம்ளரோடு கண்கள் சிவக்க அந்த கடைசி கிளாஸையும் ஒரே மூச்சாக குடித்துவிட்டு டம்ளரை சத்தமாக அந்த மேஜையின் மீது வைத்துவிட்டு அப்படியே அந்த நாற்காலியில் சாய்ந்தான் விக்னேஷ். அவனுக்கு எதிரில் அவனுடைய நண்பன் தீபன் அமர்ந்து இருந்தான்.
அதே சமயம் கதவைத் திறந்து கொண்டு யாரோ உள்ள வர விக்னேஷ், தீபன் இருவரும் திரும்பிப் பார்த்தார்கள். கதவைத் திறந்து கொண்டு உள்ளே நுழைந்து கொண்டு இருந்தார் வாசன். வாசன் இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜியின் தாளாளர். இன் நம்பிக்கைக்கு உரியவர். ஆதிராவுக்கு அடுத்தபடியான பதவியில் அமர்ந்து கொண்டு கல்லூரியை நிர்வகித்துக் கொண்டு இருப்பவர் விக்னேஷ். அவரின் ஒரே மகன். இன்ஜினியரிங் காலேஜின் கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறையில் HOD-யாக பணிபுரிபவன். ஆதிராவின் மீது ஒரு தலைப்பட்சமாக அளவு கடந்த காதலை வைத்துக் கொண்டு ஆதிராவை எப்படியாவது அடைந்தே ஆக வேண்டும் என்று துடித்துக் கொண்டு இருப்பவன். வாசன் எப்படியாவது தன்னுடைய முதலாளி மகள் ஆதிராவுக்கும் தன்னுடைய மகன் விக்னேஷிற்கும் திருமணம் செய்து வைத்துவிட வேண்டும். இன் மனதை எப்படியாவது மாற்றி அதற்கு ஒத்துக்கொள்ள வைத்துவிட வேண்டும் என்று பலவிதமான யோசனைகளில் பலவிதமான திட்டங்களை தீட்டிக் கொண்டு இருக்கும் பொழுதுதான் திடீரென்று ஆதிராவுக்கும் விஜய்க்கும் திருமணம் நடத்தி முடித்தார். இப்படி ஒரு எதிர்பாராத பெரிய குண்டை தூக்கிப் போட்டதால் இன் மீதும் கொலை வெறியில் இருந்தனர் அப்பாவும் மகனும். ஆதிரா தனக்கு கிடைக்கவில்லை என்று வெறி பிடித்தவன் போல் கடந்த 2-3 நாட்களாக கல்லூரிக்குப் போகாமல் தொடர்ந்து குடித்துக் கொண்டு அவன் வீட்டில் அமர்ந்து இருக்க, அவனுடைய நண்பன் தீபன் சொந்தமாக தொழில் செய்பவன். அவனும் விக்னேஷோடு சேர்ந்து குடித்துக் கொண்டு இருந்தான். டேய் விக்னேஷ், எத்தனை தடவை உனக்கு சொல்றது? இப்படி இங்கேயே நீ குடிச்சுக்கிட்டு உடம்பை கெடுத்துக்கிறதுனால யாருக்கும் எங்கேயும் நஷ்டம் ஆகப்போறது இல்ல. எல்லா நஷ்டமும் நமக்குத்தான் ஆகப்போகுது. அதை மறந்திடாதே என்று வாசன் சொல்ல, அதற்கு பதில் எதுவும் சொல்லாமல் முகத்தை திருப்பிக் கொண்டான் விக்னேஷ். ஏப்பா தீபன், நீயாவது இவனுக்கு எடுத்து சொல்லுவேன்னு பார்த்தால் நீயும் கூட சேர்ந்து குடிச்சிட்டு இருக்கியே என்று விக்னேஷ் நண்பன் தீபனை பார்த்து வாசன் கேட்க, அங்கிள், அவனை குடிக்க இப்பொழுது நாம அனுமதிக்கவில்லைன்னா விஷயம் விபரீதமா ஆயிடும். ஆதிரா மேல நம்ம விக்னேஷ் எவ்வளவு ஆசை வச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியும். இவனை இப்ப விட்டா ஆதிரா கழுத்துல தாலி கட்டின அந்த மாப்பிள்ளைய கொன்னாலும் கொன்னுடுவான். அப்படியெல்லாம் அவன் முடிவு எடுக்கக் கூடாதுன்னு தான் நான் அவனை குடிக்க ஒத்துக்கிட்டதும் இல்லாம அவனோட நானும் கம்பெனி கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு 2-3 நாள் பொறுத்துக்கங்க, அப்புறம் எதுவானாலும் பேசிக்கலாம் என்று தீபன் சொல்ல, பெருமூச்சு ஒன்றை விட்ட வாசன் தன் கண்ணாடியை கழற்றி மேஜையின் மீது வைத்துவிட்டு தன் மகன் அருகில் வந்தார். விக்னேஷ், உன்னுடைய மனசு எனக்கு நல்லா புரியுது. நீ உன்னுடைய ஆசையை என்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே ஆதிராவை எப்படியாவது நீதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சதே நான் தான். நீ ஆசைப்பட்ட மாதிரியே ரொம்ப அழகான பொண்ணு. உனக்கு மனைவியா வருவது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் சொத்துக்கு மேல நீ ஒருத்தனே முதலாளியா ஆகப் போறதுங்கிற ஒரே சந்தோஷம்தான் எனக்கு அதிகமா இருந்துச்சு. இத்தனை நாளா அந்த காலேஜ் முழுக்க ஒரு முதலாளி மாதிரி சுத்திக்கிட்டு இருந்த நான், நாளைக்கு எவனோ ஒருத்தன் வந்து புது முதலாளியாக வந்து உட்காரும்போது அப்பொழுதுதான் அந்த காலேஜுக்கு நான் முதலாளி இல்லை, வெறும் வேலைக்காரன்தான் அப்படின்னு தெரியும். அப்படிங்கிற நிலைமையை என்னால கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியாது என்றுதான் எப்படியாவது திட்டம் தீட்டி அந்த கண்ணனுடைய பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நான் முடிவு பண்ணினேன். எவனையோ ஒருத்தனை லவ் பண்ணி அவனும் அப்படியே செத்து தொலைந்து நம்ம ரூட்டெல்லாம் கிளியர் ஆகி கண்டிப்பா கண்ணனை நம்ம வலையில விழ வச்சு மொத்தமா அத்தனையும் நமக்கு சொந்தமா ஆக்கிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கும்போதுதான் எங்கிருந்தோ முளைத்து வந்து இருக்கான் அந்த விஜய். அந்த கண்ணன் யாருமே எதிர்பார்க்காத சமயத்துல நம்மளால எதுவுமே பண்ண அவகாசம் கூட கொடுக்காத சூழ்நிலையில உடனடியா அவன் பொண்ணை அந்த விஜய்க்கு கட்டி வச்சிட்டான். நீ இப்படி குடிச்சிட்டு உன்னுடைய கோபத்தை காட்டிட்டு இருக்க. ஆனா நான் இதோடு எதுவும் முடிஞ்சு போனதா நினைக்கல. அதனால அமைதியா இப்ப நின்னுட்டு இருக்கேன். ஆனாலும் நான் சும்மா இருக்கல விக்னேஷ். இப்பவும் முடிஞ்சு போணுச்சுன்னு நீ நினைச்சா அது உன்னுடைய தப்பு. எனக்கு தெரியும். அந்த ஆதிராவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காம தான் இந்த கல்யாணம் நடந்து இருக்கு. இப்பவும் எதுவும் கெட்டுப் போயிடல. நிச்சயமா அந்த விஜய்க்கும் ஆதிராவுக்கும் எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் வரப்போறதில்ல. நாம தீட்டின திட்டம் இதுவரைக்கும் கண்ணனுக்கு மட்டும்தான். ஆனால் இனிமே நாம தீட்டப் போற திட்டம் அந்த விஜயை நாம எதிர்த்து விளையாடப் போறது அந்த விஜயை மட்டும்தான். நீ கவலைப்படாத விக்னேஷ். இப்பவும் சொல்றேன், ஆதிரா உனக்குதான் என்று அந்த வாசன் கண்களில் வெறியோடு சொல்ல, தன் அப்பாவை அண்ணாந்து பார்த்தான் விக்னேஷ். நிஜமாவா அப்பா என்று மயக்கத்தில் வாய் உளறலோடு கேட்க, ஆமா விக்னேஷ், மொத்த சொத்தும் உன் பேர்ல வந்தாகணும். அந்த ஆதிரா கழுத்துல வேணா இப்ப அந்த விஜய் தாலி கட்டலாம். ஆனா அவ உன்னுடைய பொண்டாட்டிதான். நாம இந்த மாதிரி நிதானம் தவறி தோக்கக்கூடாது. தெளிவா நின்னு அடிக்கணும். நினைச்ச மாதிரி அவளையும் அவளுடைய சொத்தையும் தட்டி தூக்கணும் என்று விவகாரமாய் சிரித்தவாறு வாசன் சொன்னான். அப்பா, இந்த வார்த்தைக்கு தான் நான் காத்துட்டு இருந்தேன். எனக்கு இருந்த வெறியில ஓட வீட்டுக்கே போய் அந்த விஜய் கொன்னுட்டு அந்த மித்ராவோட கழுத்துல நான் தாலி கட்டு அவளை அங்கேயே நாசம் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணி இருந்தேன். ஆனா இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம்தான் நான் என் முடிவை மாத்திக்கிட்டேன். நீங்க சொன்ன மாதிரி
இனி என் விளையாட்டு வேற மாதிரி இருக்கும். அந்த ஆதிராவையும் நீங்க கேட்ட மாதிரி அவளோட சொத்தையும் நான் எப்படி தட்டி தூக்குறேன்னு மட்டும் பாருங்க. ஆதிரா எனக்கு மட்டும்தான் பொண்டாட்டி. அவ எனக்கு மட்டும்தான். அவளை வேற யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன விக்னேஷ் அருகில் இருந்த பாட்டிலை அப்படியே எடுத்து மொத்தமாய் குடித்தான். வாசன் கண்களிலும் விக்னேஷ் கண்களிலும் பணவெறியும் பெண் வெறியும் தாண்டவமாடியது. விஜயின் செல்போன் தன்னுடைய இசையை வெளியிட்டுக் கொண்டு இருக்க, அப்படியும் இப்படியுமாக அந்த சோபாவில் புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருந்த விஜயை அவனுடைய இசையே அவனை எழுப்பிவிட்டு இருந்தது. அவன் மெதுவாக எழுந்து அமர்ந்து செல்போனை கையில் எடுப்பதற்குள்ளாகவே அழைப்பு துண்டிக்கப்பட்டு இருக்க, 2 உள்ளங்கையையும் தேய்த்தவன் தன் கண்களில் ஒற்றிக்கொண்டு மெதுவாக கண்ணைத் திறந்து செல்போனை பார்க்க நினைக்க, திடீரென்று ஞாபகம் வந்தவனாய் எதிரில் பார்க்க, ஆதிரா பெட்டில் சாய்ந்து அமர்ந்து கொண்டு லேப்டாப்பில் ஏதோ செய்து கொண்டிருந்தாள். விஜய் எழுந்ததைப் பார்த்ததும் அவள் கண்டு கொள்ளாமல் தன்னுடைய பணியில் மூழ்கியிருக்க, விஜயும் தன் செல்போனை எடுத்துப் பார்க்க, அதில் அவனுடைய அப்பா பிரகாசம் அழைத்திருந்தார். அட, அப்பா இந்த நேரத்துல கூப்பிட்டு இருக்காரு என்று நினைத்த விஜய் தன்னுடைய அப்பாவின் எண்ணிற்கு டயல் செய்தான். விஜய், சாரிடா கண்ணா, தூங்கிட்டு இருக்கியா, டிஸ்டர்ப் பண்ணிட்டனா என்று பிரகாசம் கேட்க, அப்பா என்னப்பா இதெல்லாம் புதுசா, சொல்லுங்கப்பா என்று விஜய் சொல்ல, மறுமுனையில் சிரித்து கொண்டே பிரகாசம் சொன்னார், 1000 இருந்தாலும் எங்க புது முதலாளி இல்லையா, அதனால நேரம் காலம் பார்த்துதானே பேசணும் மகனே என்று பிரகாசம் சொல்ல, அப்பா காலையிலேயே கலாய்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா என்று விஜய் பொய் கோபத்தோடு கேட்க, மறுமுனையில் பிரகாசம் சிரித்தார். சாரிடா சாரிடா, கோச்சிக்காத, உன்னை கிண்டல் பண்ணலனா எனக்கு பொழுதே போகாதுன்னு உனக்கு தெரியாதா? சரி சரி, ஒண்ணுமில்ல, மறு வீட்டுக்கு அழைப்பதற்காக கிளம்பிட்டு இருக்கோம் விஜய். ஏன்னா நல்ல நேரம் காலையில 10 மணிக்குள்ள வரதுனால அதுக்குள்ள அங்க வந்துட்டா அப்புறம் திரும்பி எந்த டைமுக்கு வேணாலும் வந்துக்கலாம். அதனால கொஞ்சம் நேரமா கிளம்ப வேண்டியதா ஆயிடுச்சு. நான் சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அதனால இன்னொரு 10 நிமிஷத்துல கிளம்பிடுவோம். அடுத்த 1 ஹவர்ல அங்க வந்துடுவோம் விஜய். அதுக்கு தான் கூப்பிட்டு உன்கிட்ட சொல்லலாம்னு சொன்னேன் என்று பிரகாசம் சொன்னார். ஓகேப்பா, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நீங்க வந்துடுங்க. பார்த்து அந்த மார்க்கெட்டு வழியா வர வேண்டாம்ப்பா, இன்னைக்கு கூட்டமா இருக்கும். சுத்தி அந்த ரவுண்டானா வழியாகவே வந்துடுங்க. கொஞ்சம் ஈஸியா வந்துடலாம். ஒரு 50 மினிட்ஸுக்குள்ளேயே ரீச் ஆயிடலாம் என்று விஜய் சொன்னான். சரிப்பா, அப்ப வந்து நேர்ல பேசிக்கலாம். நான் ஃபோனை வச்சு விடுறேன் என்று சொல்லிவிட்டு பிரகாசம் ஃபோனை கட் செய்துவிட, விஜய்க்கு இன்னும் சற்று நேரத்தில் தன்னுடைய வீட்டிற்கு போகப் போகிறோம் என்ற குஷி முகம் முழுவதும் சந்தோஷம் தெரிந்து கொண்டிருக்க, தன் செல்போனையே பார்த்து தன்னை அறியாமல் சிரித்து கொண்டிருக்க, அதே சமயம் அவனை யாரோ பார்ப்பது போன்ற ஒரு உணர்வு அவனுக்கு தோன்ற மெதுவாக ஆதிராவின் பக்கம் பார்வையை திருப்ப, ஆதிரா விஜயை முறைத்து கொண்டு இருந்தாள். விஜயை ஆதிரா பார்த்து கொண்டிருக்க, என்ன இவ குறுகுறுன்னு பார்க்கறா, ஏதாவது திட்டப் போறாளா? நான் செவனேன்னு தானே தூங்கி எழுந்திருச்சேன். இப்ப எதை வச்சு இவ திட்டப் போறான்னு தெரியலையே என்று யோசித்துக்கொண்டு விஜய் ஆதிராவை பார்க்க, ஆதிரா உஷ்ண மூச்சை ஒன்றை விட்டவளாய் கேட்டாள். என்னன்னு கேட்டாதான் சொல்லணுமா? உங்க அப்பா தான் ஃபோன் பேசினார் என்று எனக்கு தெரியும். என்ன ஏதுன்னு சொல்லலாம்ல. ஏதோ ரவுண்டானா மார்க்கெட் ஏரியா தாண்டி வான்னு ஃபோன்ல பேசிட்டு இருக்க. எப்ப வராங்க, எங்க வராங்க என்கிட்ட சொன்னாதானே தெரியும் என்று ஆதிரா கேட்க, அதான் எங்க அப்பா அம்மா எல்லோரும் இப்ப கிளம்புகிறாங்களாம். ஏதோ நல்ல நேரம் முடியறதுக்குள்ள இங்க வந்து சேரணுமாம். அதனால வந்துகிட்டு இருக்காங்கன்னு ஃபோன் பண்ணினாங்க என்று விஜய் சொன்னான். எனக்கெல்லாம் முக்கியமான வேலை இருக்கு. அதை முடிச்சிட்டு தான் எதுவானாலும் நான் பண்ண முடியும். சும்மா என்னையெல்லாம் இம்சை பண்ணிட்டு இருக்காத. ஆல்ரெடி கல்யாணம் அது இதுன்னு நான் காலேஜ் பக்கம் போகாம பெரிய தலைவலி. என்னுடைய அங்கிள் வாசன் வேற பாவம் தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கார். சரி சரி, உங்க அம்மா அப்பா வந்தாங்கன்னா நீ போய் கவனி, புரியுதா என்று ஆதிரா சொல்ல, எதுவும் பேசாமல் தலையை ஆட்டினான் விஜய். நீ சொல்லலைன்னா மட்டும் எங்களுக்கு தெரியாதா என்று மெதுவாய் விஜய் முணுமுணுத்தான். இங்க பாரு, இந்த முணுமுணுக்கிறது, புலம்புறது, முகத்தை தூக்கி வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயமெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரு பேசி பழகு. நான் பிராக்டிகலா ஒரு விஷயத்தை சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கோ. உங்க அப்பாவையோ, அம்மாவையோ, தங்கச்சிய எந்த விதத்திலும் நான் தரம் குறைவா நடத்தணும்னோ, எதிர்த்து பேசணும்னோ நான் நினைக்கல. ஆனா அதே சமயம் சொந்த மாமனார், மாமியார் மாதிரி எல்லாம் என்னால ட்ரீட் பண்ண முடியாது. அவங்க வயசுக்கு மரியாதை இருக்கும்.
டைவர்ஸ் பண்ணி தொலைக்கிற வரைக்கும் ஒரு மருமகளா மரியாதையா நடந்துக்குவேன். இதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அதையெல்லாம் சாக்கா வச்சுக்கிட்டு நீ தேவையில்லாமல் என்னை டென்ஷன் பண்ற வேலை வச்சுக்காத. அவங்க வந்தா இப்ப நீ போய் கவனி. நான் என் வேலைய முடிச்சுட்டு வந்துடுறேன். நான் தான் 2 நாள் வந்து அங்க வீட்ல தங்கறதுக்கு கூட ஒத்துக்கிட்டேனே. இதை விட வேற என்ன பண்ணி தொலைக்க முடியும்? எனக்கு என்னுடைய வேலை தான் முக்கியம். நீ குளிச்சுட்டு போய் உங்க அம்மா அப்பாவை வெல்கம் பண்ணு. என்னால எல்லாம் இப்ப வர முடியாது என்று ஆதிரா சொல்ல, அதே சமயம் அவளுடைய ஃபோன் அலறியது. தன்னுடைய அப்பா கண்ணன் லைனில் இருக்க ஃபோனை அட்டெண்ட் செய்தாள் ஆதிரா. "குட் மார்னிங் ஆதிரா. குட் மார்னிங் டாடி. எழுந்திருச்சாச்சாம்மா? மாப்பிள்ளை தூங்கிட்டு இருக்காரா? எழுந்திருச்சிட்டாரா?" என்று கண்ணன் கேட்க, சோபாவில் அமர்ந்து இருந்த விஜயை பார்த்து பற்களை கோபமாக கடித்தபடி அதே சமயம் குரலில் புன்னகையை கலந்தவள், "எழுந்திருச்சிட்டாருப்பா" என்றாள் ஆதிரா. "சரிம்மா ஒண்ணுமில்ல. உன்னுடைய மாமனாரும் மாமியாரும் வந்துட்டு இருக்காங்களாம். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வந்து சேரணும்னு கொஞ்சம் இயர்லியாகவே புறப்பட்டேன்னு இப்பதான் எனக்கு கால் பண்ணாங்க. நீ என்ன பண்ற? உடனே குளிச்சுட்டு ரெடியாகி கொஞ்சம் கீழே வாம்மா. ஏன்னா மறு வீட்டுக்கு அழைச்சிட்டு போறதுக்கு முதல் தடவையா மாமனாரும் மாமியாரும் வராங்க இல்லையா? வரவேற்புக்கு மாப்பிள்ளை இல்லைன்னா கூட பரவாயில்லை. நீ தான் முன்னாடி வந்து வரவேற்கணும். அதனால அவரையெல்லாம் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நீ சீக்கிரமா குளிச்சு கீழே வா. வாம்மா பார்க்கலாம். டாடி வச்சுட்டுமா என்று சொல்லிவிட்டு மறுமுனையில் புன்னகைத்துக் கொண்டே கண்ணன் போனை கட் செய்துவிட, அந்த போனை எரிச்சலாக பார்த்த ஆதிரா அதை பெட்டின் மீது தூக்கி போட்டுவிட்டு மெதுவாக விஜயின் பக்கம் திரும்பினாள். கிட்டத்தட்ட அந்த போனில் கண்ணன் என்ன சொல்லியிருப்பார் என்பதை விஜய் சோபாவில் அமர்ந்தவரை தெள்ளத் தெளிவாக புரிந்திருக்க, ஆதிரா இவ்வளவு நேரம் சிரமப்பட்டு டயலாக்குகள் எல்லாம் பேசி முடித்து இருக்க, அவளுடைய அப்பா கண்ணனோ ஒரே நிமிடத்தில் அதையெல்லாம் தவிடு பொடியாக்கி இருந்தார். ஆதிரா பார்த்தால் குபீர் என்று சிரித்து விடுவோமோ என்று நினைத்த விஜய் அவள் பக்கமே திரும்பாமல் எங்கேயோ பார்த்து கொண்டு இருக்க, ஆனால் அவன் எப்படி எமோஷனல் பெரோலியோ அதே போன்று சிரிப்பையும் சற்றும் அடக்க தெரியாதவன். பல இடங்களில் சிரிப்பை அடக்குவதற்கு அவன் பட்ட கஷ்டம் அவனுக்கு வெளிச்சம். ஆதிரா விஜயை பார்த்து கொண்டிருக்க, விஜய் எங்கேயோ பார்த்து கொண்டு தன் உதடுகளின் வழியாக வெளியே வர துடிக்கும் சிரிப்பை நிறுத்தி கொண்டு மெதுவாக தன் உதட்டை கடித்து கொண்டு இருக்க, கிட்டத்தட்ட அதை புரிந்து கொண்ட ஆதிரா ஆ என்று கத்திவிட்டு அந்த லேப்டாப்பை டபார் என்று சாத்தியவள் தூக்கி பெட்டின் மீது வீசிவிட்டு வேக வேகமாக எழுந்து கோபமாய் பாத்ரூமுக்கு உள்ளே நுழைந்தாள். அவள் பாத்ரூம் உள்ளே நுழைந்து கதவை சாத்தியதுதான் தாமதம். விஜய் பெரிதாய் வந்த சிரிப்பை தன் சோபாவின் மீது இருந்த தலையணை எடுத்து வாயைப் பொத்திக் கொண்டு சிரிக்க, அந்த சமயம் எதையோ எடுப்பதற்காக மீண்டும் ஆதிரா பாத்ரூமுக்கு திறந்துவிட்டு வெளியே பார்க்க, விஜய் தலையணையை கட்டி பிடித்து சிரித்துக் கொண்டிருந்த காட்சியை பார்த்தவள் உண்மையாகவே ராட்சசியாக மாறியிருந்தாள். யூ உன்ன என்று கத்தியவள் தன் 2 கைகளையும் கோபமாய் தரையில் உதைத்துவிட்டு பாத்ரூம் கதவை வேகமாக மூடினாள். அதை பார்த்தும் பார்க்காமல் இருந்த விஜய் மேற்கூரையை பார்த்து சொன்னான், கடவுள் இருக்கான் குமாரு. சரியாக மணி 10ஐ தொட்டுக் கொண்டு இருக்க, பிரகாசம், பாக்கியம், யாழினி 3 பேரும் கண்ணனின் அந்த பிரம்மாண்டமான பங்களாவின் உள்ளே நுழைந்து இருந்தார்கள். வாங்க வாங்க சம்மந்தி. வாங்க சம்மந்தியம்மா. யாழினி வாம்மா என்று முகம் நிறைந்த புன்னகையோடு கண்ணன் அனைவரும் வரவேற்க 3 பேரும் உள்ளே வந்தார்கள். சார் வணக்கம் சார். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வரணும்னு தான் கொஞ்சம் நேரமாகவே வந்துட்டோம் என்று பிரகாசம் சொன்னார். ஹாலில் அங்கே சோபாவில் எதிரெதிரே அமர்ந்து இருந்த விஜயும் ஆதிராவும் குரல் கேட்டு சோபாவில் இருந்து எழுந்து நிற்க, விஜய் தன் அப்பாவையும் அம்மாவையும் தங்கையும் பார்த்தவன் பெரிதாய் மலர்ந்தான். அம்மா அப்பா வாங்க டேய் வைசு என்று அழைத்து கொண்டு அவர்களின் அருகில் விஜய் போக, பிரகாசமும் பாக்கியமும் மகனுக்கு முத்தமிட, விஜய் யாழினியை பிடித்து அவள் தலையில் முத்தம் கொடுத்தான். வாங்க மாமா. வாங்க அத்தை. ஹாய் யாழினி என்று மகாலட்சுமி போல முகத்தில் புன்னகையோடு வந்து அவர்களை வரவேற்க, மூவரும் ஆதிராவின் அழகையும் அந்த சமுத்திர லட்சணத்தையும் பார்த்து மனம் நிறைந்தவராய் நிற்க, பிரகாசம் சொன்னார், வணக்கங்க ஆதிராம்மா என்று பிரகாசம் வணக்கம் சொல்ல, என்னைய தான் இன்னும் சாருன்னு பாடா படுத்திட்டு இருக்கீங்க. உங்க மருமகளுக்கு எல்லாம் வணக்கம் போடுறதை விடலையா? அது என்ன ஆதிராம்மா வாம்மா போம்மான்னு கூப்பிடுறீங்க சம்மந்தி என்று சொல்லிவிட்டு பிரகாசத்தின் கைகளை பிடித்து உள்ளே அழைத்து சென்றார் கண்ணன். ஆதிரா பாக்கியத்தையும் யாழையும் அழைத்து கொண்டு உள்ளே செல்ல, அவர்களை பின்தொடர்ந்தான் விஜய். அனைவரும் ஓரிரு மணி நேரங்கள் அமர்ந்து பேசிக் கொண்டு இருக்க, பிரகாசம் கண்ணன் வருங்கால திட்டங்களை பற்றியெல்லாம் சிறிது நேரம் அரட்டை அடித்துக் கொண்டு இருக்க, ஆதிராவோ இன்னும் 6 மாதமோ 1 வருடமோ மொத்தமாக முடியப் போகும் இந்த பந்தத்திற்காக அப்பா இவ்வளவு மெனக்கெட்டு கொண்டு இருக்கிறார் என்று நினைத்தவள் சலித்து கொண்டவள் வேறு வழி இல்லாமல் அவர்கள் பேசுவதெல்லாம் கேட்டு கொண்டு இருந்தாள். விஜய் எப்பொழுது தன்னுடைய வீட்டிற்கு புறப்படுவோம் என்னும் ஒரே நோக்கத்தில் அமர்ந்து இருந்தான்.
சரிங்க சார். அப்ப நாங்க புறப்பட்டுங்களா? லஞ்ச் நம்ம வீட்ல ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கோம். மருமகள் ஆதிரா முதலாக வீட்டுக்கு வருவதால் கேட்டரிங்ல சொல்லி எல்லாம் ஏற்பாடு செய்ய சொல்லிட்டோம் என்று பிரகாசம் சொல்ல, அப்படியா சரி சரி. நீங்க உங்க மருமகளையும் என்னுடைய மருமகனையும் கூட்டிட்டு போகலாம். 2 பேரும் இல்லாம எனக்கு செம போர் அடிக்கும். நான் ஈவினிங் ஒரு விசிட் வந்தால் வரேன். பட் நாட் ஷூர் என்று கண்ணன் சொன்னார். அப்படியெல்லாம் நீங்க சொல்லவே கூடாது சார். நீங்க வந்தே ஆகணும். நைட் டின்னர் முடிச்சிட்டு அப்புறம் இங்கே வந்துடலாம் என்று பிரகாசம் சொல்ல, சரிங்க சம்மந்தி. இந்த 2 நாளா டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் என மாப்பிள கூட சாப்பிட்டு இன்னைக்கு நைட்டு தனியா சாப்பிடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சரி ஓகே விடுங்க. கன்ஃபார்ம் நைட்டு டின்னருக்கு வந்துடுறேன் என்றார் கண்ணன். அனைவரும் மகிழ்ச்சியோடு பேசிக்கொண்டிருந்துவிட்டு பங்களாவின் வாசலுக்கு வர, ஆதிரா தன்னுடைய அப்பாவை பார்த்தாள். அப்பா போயிட்டு வந்துடுறேன் என்று ஆதிரா சொல்ல, என்னதான் 2 நாட்கள் மட்டும் தான் தங்குவதற்காக அவர்கள் சொல்கிறார்கள் என்றாலும் சம்பிரதாயப்படி அவர்கள் வீட்டிற்கு ஒரு அடியாக அனுப்பிதானே ஆக வேண்டும். இப்பொழுது தன்னுடைய மகள் சென்று வருகிறேன் என்று சொன்னதும் அப்படித்தான் கண்ணனுக்குத் தோன்றியதோ என்னவோ, அவரின் கண்கள் கலங்கிவிட, போயிட்டு வாடா தங்கமே போயிட்டு வா என்று கண்ணன் கலங்கிவிட்ட கண்களோடு சொல்ல, சற்று ஆதிராவுக்கும் கண்கள் கலங்கிவிட, ஆதிரா இதுவரை வேற எங்கேயும் சென்று தங்கியதில்லை என்பதாலும், சொந்த பந்தம் என்று யாருடைய வீட்டில் போய் தங்கி பழக்கம் இல்லாத காரணத்தினாலும் முதல் முறையாக அந்த வீட்டை விட்டு வேறு பக்கம் ஒரு மருமகளா தங்கப் போவதை நினைத்து ஆதிராக்கும் என்னவோ போன்று இருக்க, வேறு வழியின்றி தன் அப்பாவிடம் விடை பெற்று நகர்ந்தாள். சரிங்க சார் போயிட்டு வந்துடுறேன். நீங்க நைட்டு வீட்டுக்கு மறக்காமல் வந்துடுங்க சார் என்று விஜய் கண்ணனிடம் சொல்ல, கண்டிப்பா மாப்ள நான் வந்துடுறேன். நீங்களும் ஆதிராவும் அப்பாவும் அம்மாவும் எல்லோரும் பத்திரமா போயிட்டு என்று முகத்தை வெகு இயல்பாக வைத்துக்கொண்டு சொல்ல முயன்ற கண்ணன் சற்றென்று வெடித்து அழுதார். என்னதான் மல்டி மில்லியனர் என்றாலும் தன் மகளின் மீது உயிரையே வைத்து இருப்பவர் அல்லவா? தற்பொழுது நடக்கும் நிகழ்ச்சி திருமணம் முடிந்து மகளை புகுந்த வீட்டிற்கு அனுப்பும் நிகழ்வாய் அந்த நிகழ்வு அமைந்திருக்க, குழந்தை போல அழுத கண்ணன் சற்று தூரத்தில் காரை நெருங்கிக் கொண்டு இருக்கும் ஆதிராவையும் விஜய் குடும்பத்தையும் பார்த்தவர் கண்களில் வந்த கண்ணீரையெல்லாம் சற்றென்று துடைத்துக் கொண்டு விஜயின் கையை பிடித்தார். ஐயோ சார் அழாதீங்க சார் ப்ளீஸ் என்று விஜய் கண்ணன் அழுவதை பார்த்ததும் அதிர்ந்து போனவனாய் சொல்ல, மாப்ள என் மகளை மட்டும் பத்திரமா பார்த்துக்கங்க மாப்ள. என்னுடைய உயிரையே உங்களை நம்பிதான் நான் ஒப்படைச்சிருக்கேன். உங்க உருவத்தில் நான் என்னையே பார்க்கிறேன். சின்ன வயசுல அடிக்கடி என்கிட்ட ஆதிரா கோச்சிக்குவா. ஆனா அடுத்த நிமிஷமா அப்பான்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்குவா. இப்ப உங்களுடைய மனைவி அதாவது உங்ககிட்ட கோவப்பட்டா கூட எனக்காக கொஞ்சம் அவளை பொறுத்துக்கங்க மாப்ள. அவ சட்டுன்னு கோவப்படத்தான் தெரியுமே தவிர மனதுக்குள்ள எதையும் வச்சிக்க தெரியாது. மாப்ள என் மகளை நான் இதுவரைக்கும் பிரிஞ்சதே இல்லை. ஆனா இன்னைக்கு நான் நிச்சயமா பிரிய மாட்டேன். காரணம் என்னுடைய இடத்தில் என்னுடைய மகளுக்கு அப்பாவுக்கு பதிலாக கணவன் அப்படிங்கிற உறவோடு நீங்க இருக்கீங்கன்னு தைரியம் நம்பிக்கை எனக்கு முழுசா இருக்கு. இன்னைக்கு மட்டும் இல்லைங்க மாப்ள என்னைக்குமே அது இருக்கும். கூடிய சீக்கிரம் ஆதிராவ உங்க கூட நிரந்தரமா அனுப்பி வைக்க ஏற்பாடு பண்றேன். அவளுக்கு ஏதாவது வேணும்னா கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க மாப்ள. ஏன்னா அவள் எதையுமே வாய் திறந்து கேட்க மாட்டாள் என்று கண்ணன் சொன்னார். தன்னுடைய மகளின் மீது அளவு கடந்த பாசத்தை வைத்திருக்கும் அந்த தந்தையின் கண்ணீரில் ஏதோ கைக்குழந்தையை தன் கையில் கொடுத்து நேரத்திற்கு சோறு ஊட்டி பால் ஊட்டி பார்த்து கொள்ளுமாறு கெஞ்சி விதமாக கேட்கும் அந்த பாசம் நிறைந்த குழந்தைத்தனத்தை பார்த்த விஜய்க்கு அவனை அறியாமல் சற்றென்று கண்கள் கலங்கிவிட, கண்ணனின் கைகளை பிடித்து கொண்டு சொன்னான். நான் இருக்கேன் சார். உங்க மகளுக்கு நீங்க கவலையே பட வேண்டாம். நீங்க எப்படி உங்க பொண்ணை பார்த்து இருப்பீங்களோ அதுல எள்ளளவு குறையாமல் நான் பார்த்துக்கிறேன் சார். எங்க கூட இருக்க போறது இப்போதைக்கு 2 நாள் தான். அப்படிங்கிறதுனால இந்த 2 நாள் உங்களை விட்டு பிரிய போற வழி என்னன்னு எனக்கு தெரியும். ஏன்னா என் வாழ்க்கையில நானும் எங்க அம்மா அப்பாவை பிரிஞ்சு ஒரு நாள் கூட வெளியே இருந்தது இல்ல சார். அவங்கள பிரிஞ்சு இருக்கணும்னு நான் காலேஜ் டேஸ்ல கூட டூரை கேன்சல் பண்ணினவன் நான். அப்பா பாசம் தெரியும், புள்ள பாசம் தெரியும். நான் இருக்கேன் சார் போயிட்டு வரேன் என்று விஜய் வயதுக்கு மீறிய ஒரு பக்குவத்தோடு பேசியதை பார்த்த கண்ணன் நெகிழ்ந்து போனவராய் தன் மருமகனின் கைகளை தன் கையில் பிடித்து இருந்தவர் அப்படியே அதை நெற்றியின் மீது வைத்தவர் மெதுவாக விஜயின் கைகளுக்கு முத்தம் கொடுத்தார். இது போதும் மாப்பிள்ளை எனக்கு இது போதும் என்று சொன்னவர் தன் மருமகனை அழைத்து கொண்டு வாசலில் இருந்த அந்த பிரம்மாண்டமான படிகளில் ஒவ்வொன்றாக கீழே இறங்கி போர்ட்டிகோவில் நிற்கும் அந்த கார்களை நோக்கி நகர, அதே சமயம் எதையோ யாழ்னியோடு சிரித்து பேசி கொண்டு செல்லும் ஆதிராவை பின்னே இருந்து பார்த்த விஜயின் பார்வையில் எரிச்சலோ கோபமோ இல்லாத ஒரு பார்வையாக ஆதிராவின் மீது பதிந்தது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஆதிரா விஜய் வீட்டுக்கு போய் மனசு மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கா என்னன்னு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். வீடியோ வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.